ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ் லைவ்ல நடந்த விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கமருதீன், அரோரா இவங்க 2 பேருக்குள்ள நடந்த விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். கமருதீன் அரோரா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. காலையில் நடந்த விஷயங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காப்புல. அரோரா சொல்கிறாங்க, ஏண்டா அந்த பொண்ணுக்கிட்ட நீ இவ்வளோ நாள் பழகிக்கிற, அந்த பொண்ணு இப்போ கூட உனக்கு புரிஞ்சுக்கல. அந்த பொண்ணுக்கிட்ட போய் உக்காந்து டீட்டெயிலாக பேசிடு. எப்படி உனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் வந்தது, எப்படி உனக்கு அந்த மாதிரி நீ நினச்ச அப்படின்ற மாதிரி க்ளோஷர் வாங்கிடுறா. இப்போ ஃபைனலுக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. ஒரு பொண்ணு உன் மேலே தப்பான அலிகேஷன் வச்சாக்கா ஓட்டெல்லாம் விழாது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நீ ஃபைனல்லாம் போகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் ரொம்ப கம்மிடா. ஃபைனலில் பார்த்தீங்கன்னாக்கா டிசைட் பண்ணுறது ஓட்டு தான். நீ ஜெயிக்கணும்னா ஓட்டு தான் ஜெயிக்கணும். அப்போது இந்த மாதிரி உன் மேலே தப்பான பழியெல்லாம் வந்தாக்கா உன்னால் ஓட்டெல்லாம் வாங்க முடியாது. கமருதீன், நீ போய் பார்வதிக்கிட்ட உட்காந்து டீட்டெயிலாக உட்காந்து பேசிடு. என்ன ஏது, என்ன டீட்டெயில்ஸ், நான் என்ன டச் பண்ணேன், என்ன பேட் டச் பண்ணேன் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படாமல் டீட்டெயிலாக பேசு. அரோரா கமருதீனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு தெரியாதமா எது பேட் டச் எது குட் டச்னு அந்த பொண்ணுக்கு தெரியாம தான் இவ்வளோ நாள் பழகிட்டு இருக்காமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அரோரா. அதுக்கு கமருதீன் சொல்கிறாரு, இல்லை அரோரா, இவ்வளோ நாள் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப மோர் தென் ஃபீலிங்ஸோடு தான் நாங்கள் 2 பேரும் பழகிட்டு இருக்கோம். ஆனாலும் அப்போ நடந்த விஷயத்த நான் அந்த ஃபீலிங்கோடு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னும் போது அப்போ என் மேலே பழி போடுற மாதிரி தானே அப்படின்னும் போது, உண்மையில அது உன் மேலே எவ்வளோ பெரிய அக்யூசியேஷன் தெரியுமா, அது உன் மேலே எவ்வளோ பெரிய அக்யூசியேஷன் தெரியுமா, முதல்ல நீ போய் அதை கிளியர் பண்ணுறா. உனக்கு இப்போ பெரிய பிரச்சனை வரும்டா, உன் லைஃப்பில் பிரச்சனை வரும்டா, ஓட்டெல்லாம் விழாதுடா அப்படின்ற மாதிரி அரோரா கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணுவாப்புல. அந்த நேரத்தில் பார்வதி குளிச்சுட்டு வரும்போது கமருதீன் மாதிரி சரி ஓகே டிஸ்கஸ் பண்ண போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுவாப்புல. இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா கமருதீன் பார்வதி பார்த்து பயப்படுறாப்புல. ஸோ மக்கள், இதுதான் இப்போ அரோராவும் பார்வதியினுடைய லைவ்ல நடந்த விஷயங்கள். அடுத்தடுத்த விஷயங்கள் லைவ்ல நடந்த விஷயம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம் மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.